அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, வணக்கம். மிதுன ராசினருக்கு சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் தங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். சற்று கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்கள் அனைத்து துறைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ஈகோ ப்ராப்ளத்தை தவிர்த்தல் வேண்டும். திருமண சுபகாரியங்கள் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். கொடுக்கல் வாங்கல் தங்களுக்கு சுமாராக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. பெரிய தொகைகளை கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுத்தக்கூடாது. அனாவசியமாக கடன் வாங்குதலும் கூடாது, கடன் கொடுத்தலும் கூடாது, பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது. தேவையில்லாத வம்பு வழக்குகள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுடைய உதவி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் அதிகரிப்பதால் வரவேண்டிய பணவரவுகள் சற்று தாமதமாகலாம். வேலையாட்கள் உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை உண்டாக்குவர். பார்ட்னர்ஸ்களுக்குள் அவ்வப்போது கருத்து மோதல் வரலாம். ஆகவே மீனராசியினர் தொழில் துறையில் வியாபாரத்தில் சற்று கவனமாக செயல்படுங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலையில் முழு மனநிலை இல்லாத நிலவரம் உண்டாகும். பிறர் செய்யும் தவறுகளுக்கு தாங்கள் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். வீண் பலிகள் தங்களை வந்து சேரும். கவனம் தேவை. அடிக்கடி உயர் அதிகாரி கெடுபிடி செய்வார். மன அமைதி குறையும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதமாகலாம். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கட்சிக்குள் புகழ் செல்வாக்கு மங்கும். தங்களை பற்றி வீண் வதந்திகள் பரவும். பழகும் ஆட்களிடம் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்கும். கால்நடைகள் நன்கு அபிவிருத்தி அடையும். கலைஞர்களுக்கு கையில் இருக்கும் வாய்ப்புகள் நழுவி போகாமல் இருக்க சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். எந்த ஒப்பந்தம் வந்தாமலும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வருமானம் கிடைக்கும். பெண்களுக்கு சுபகாரியங்களை நிறைவேற்றுவதில் சில தடைகள் தாமதங்களை சந்திக்க நேரிடலாம். குழந்தை பாக்கியம் சற்று தடங்கலான பிறகு நல்ல விதமாக நடைபெறும். மாணவியர்கள் படிப்பில் நன்றாக சிறப்பாக செயல்படுவீர். நல்ல மதிப்பெண்களை பெறுவீர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். ஆக மொத்தம் மிதுன ராசினருக்கு சற்று கவனம் தேவை. மிதுன ராசினருக்கு 3.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கப்படுகிறது. கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.